Hello viewers, welcome to Ravdi's Tamil Kitchen. Ravdi's Tamil Kitchenல இன்னைக்கு மசாலா எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை வேக வச்சு அதுல தோல் உரிச்சிட்டு வெள்ளை கருவு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சமா எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி சின்ன தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம். நான் பச்சை மிளகாய் சொல்லலை, இப்போ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வந்து மசாலா எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போகும். இல்லைன்னா நம்ம முட்டை போட்டு ஃப்ரை பண்ணோமா அந்த பச்சை வாசனை அப்படியே அடிக்கும். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனும் போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளை கருவு மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் கருவு ஆட் பண்ணிடலாம். மெதுவாக கிளறுங்க, உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. மசாலா வந்து இந்த முட்டைக்குள்ளே வந்து இறங்கட்டும் நல்லா. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி போட்டுக்கோங்க. சாரமான மசாலா எக் ஃப்ரை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணிட்டோம். நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.